எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சாக்ஷி அகர்வால் இவங்களை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பெருசாக படத்தில் நடிக்கல, பட் 1-2 கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரண்மனை படத்தில் நடிச்சிருக்காங்க. பிக் பாஸ் தமிழ் சீசன் 3 தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான சீசன் சொல்லுவாங்க. ஸோ அந்த சீசனில் சாக்ஷி அகர்வால் நடிச்சிருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இருந்தாலும் இவங்களுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பெயர் பெருசாக கிடைக்கவே இல்லைங்க. ஸோ இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்துட்டு எப்படியாச்சும் கொஞ்சமாச்சும் முன்னணி நடிகையாக வரணும், இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம பேர் சொன்னால் தெரிகிற மாதிரியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் பெருசாக வர முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன வருடம் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ திருமணம் செஞ்சுக்கினதுக்கு அப்புறமா படத்தில் நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் அதுதான் கிடையாது. ஸோ ஆஃப்டர் திருமணத்துக்கு அப்புறமாவும் பட வாய்ப்புகள் கிடைச்சா நடிக்க தயாராக தான் இருக்கேன், அது மட்டும் இல்லை உச்சக்கட்ட கவர்ச்சியான கதாபாத்திரங்களும் நடிக்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. தற்போது அதை செய்யவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பிக்னி ஃபோட்டோ ஷூட்ஸ், பிக்னி வீடியோஸ் மற்றும் கவர்ச்சியான வீடியோக்களை வெளியிட்டு வந்திருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா கொஞ்ச நாள் அது இல்லாமல் இருந்துச்சு, தற்போது மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பிக்னி வீடியோஸ் போட்ட வீடியோக்களும் ஃபோட்டோ ஷூட்ஸுமே வந்துட்டு ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆஃப்டர் மேட்ச்க்கு அப்புறம் இவ்வளோ கவர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து மக்கள் எல்லாமே வந்துட்டு கேள்வி கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக அவங்க கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு 60 செகண்ட் சேனலை